இள வயதில் புற்றுநோய் வருவது அதிகமாக இருக்கு, நம்ம நிறைய படிக்கிறோம். இது உண்மையா இல்லையான்ற தெரிஞ்சுக்கிறது முக்கியம். 5-10% அதிகமாயிட்டு இருக்கு வருஷம். இது 25 வயசுல ஒரு தைராய்டு கேன்சர், ஒரு 32 வயசுல ஒரு பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோயோ வருதுன்னு நம்ம பார்க்குறோம், நிறைய கேள்விப்படுறோம். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம டெஸ்ட் பண்றதும் அதிகமாக இருக்கு. சின்ன ஸ்டேஜ்ல ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம வந்து பிக்கப் பண்றோம், கேன்சரை ட்ரீட் பண்றோம், கியூர் பண்றோன்றது உண்மைதான். தாத்தாக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, அது மாதிரி வர்றது வந்து 10% மற்ற 90 எல்லாமே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். நம்ம சாப்பிடுற உணவு முறையில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்ம நிறைய பாஸ்தா, தந்தூரி ஐட்டம்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஹெவிலி ப்ராசஸ் ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்றோம். இது எல்லாமே புற்றுநோய் வரதுக்கான காரணங்கள் அதிகமாக. கெமிக்கல்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்றோம் இல்லையா, அதாவது சுற்றுப்புற சூழல் பாதிப்பு, இது எல்லாமே கேன்சருக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கு. இந்த இள வயசுல வர புற்றுநோய் வந்து பிரச்சனை என்னன்னா, நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது இல்லை. காரணம் இது வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறது தான். இது வந்து கேஸா இருக்கலாம், இல்ல வந்து நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க, ஸ்ட்ரெஸ் ஆகுதுனால இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சிம்டம் இருந்தாலும், எந்த வயசுல இருந்தாலும் அது புற்றுநோயா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. மருத்துவர் அணுகுவது முக்கியம். அது மருத்துவர் அணுகி நம்ம கரெக்டான நிலையில கண்டுபிடிச்சோம், ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமா குணப்படுத்தும்.